யார் இந்த சகுனி? இவ்வளோ பெரிய மகாபாரத போர் நடந்ததுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான காரணம் சகுனியோடது. அப்படி சகுனிக்கு என்னதான் லாபம் இந்த மகாபாரத போர் நடக்கிறதுல? சகுனினால தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய சண்டையே வருது. ஒரு சூதாட்டத்தால் திரௌபதிக்கே அந்த கொடுமை நடந்துச்சு. அப்படி சகுனிக்கு என்னதான் லாபம் இந்த போர் நடக்கிறதுல? சகுனி நல்லவரா கெட்டவரா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மகாபாரத போர் நடந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் சகுனி அப்படின்னு சொன்னேன். சகுனிக்கு என்னதான் நடந்துச்சு? பீஷ்மர் என்னதான் சகுனிக்கு பண்ணாரு? மகாபாரத போர் நடக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி துருதராஷ்டிரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கோசரம் பீஷ்மர் எவ்வளவோ நாட்டு அரசிகளெல்லாம் தேடிட்டு வர சொல்றாரு. அதுல ரொம்ப அழகான அரசி யாருன்னா காந்தாரி. காந்தாரியை துருதராஷ்டிரனுக்கு பொண்ணு கேட்டு பீஷ்மர் போறாரு. ஆனா அவர் எப்படி போனாருன்னா மொத்த படையும், அதாவது பீஷ்மரோட மொத்த படையும் திரட்டிட்டு காந்தார தேசத்துக்கு போறாரு. அந்த காந்தார தேசம் எங்கன்னா இப்போ உள்ள ஆப்கானிஸ்தான் தான். அந்த நாட்டுக்கு போர் புரியுற மாதிரி போறாரு. காந்தார தேச அரசன் சுபாலன் ரொம்ப குழம்பி போறாரு. எதுக்கு பீஷ்மர் நம்ம மேல போர் தொடுத்து வராருன்னு அவருக்கு புரியல. ஏன்னா பீஷ்மர் படம் முன்னாடி காந்தார தேச படம் ரொம்ப சின்னது. அவரை வரவேற்க சுபாலன் போறாரு. அப்போ பீஷ்மர் பார்த்தா, நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் திருதராஷ்டிரனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட குழம்பி போற சுபாலன் எதுவுமே பேசாம உள்ள கூட்டிட்டு போறாரு. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. எப்படி ஒரு கண்ணு தெரியாத அரசனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுன்னு சுபாலன் ரொம்ப குழம்பி போறாரு. ஆனா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா பீஷ்மர். அவர் போர் புரிஞ்ச இடம் எல்லாம் வெற்றி தான். அவரை எதிர்த்து இவங்கனால பேச முடியாது. ஏன்னா இவங்களோட சேனை ரொம்ப சின்னது. மறுப்பு சொல்ல முடியாத சுபாலன் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் திருமணமும் ஆகுது. காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு பீஷ்மருக்கு சுபாலன் அரசன் ஒரு துரோகம் செஞ்சிருக்காருன்னு தெரிய வருது. அது என்ன துரோகம்னா, காந்தாரியோட ஜாதக பிரகாரம் அவரோட கணவன் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே இறந்துருவாருன்னு அவங்க ஜாதகத்துல இருந்தனால அந்த நம்பிக்கை சாஸ்திரமா சுபாலன் அரசன் காந்தாரிக்கு ஒரு ஆட்டுக்கு கல்யாணம் பண்ணி அதை கொஞ்ச நேரத்திலேயே வெட்டிடுறாங்க. அதனால எப்படியே பார்த்தாலும் காந்தாரி ஒரு விதவை துருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை பீஷ்மரால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்கள பழி தீர்க்க பீஷ்மர் ஒரு முடிவெடுக்கிறாரு. சுபாலனுக்கு பீஷ்மரோட ஒற்றர் மூலமாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாரு. அது என்னன்னா, சுபாலனோட குடும்பத்தை சேர்த்த எல்லாருமே பீஷ்மரோட விருந்துக்கு கலந்துக்கணும்னு ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாரு. அதனால அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாகணும் அப்படின்னு பீஷ்மர் சொல்லியிருந்தாரு. இதை சுபாலனால தட்டவே முடியாது. ஏன்னா கூப்பிட்டது யாருன்னா பீஷ்மர். அதனால இவங்க எல்லாருமே குடும்ப சங்கீதமா அஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. அங்க பீஷ்மர் இவங்களை வரவேற்று ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போய் விடுறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் வெளியே போனோம்னா அந்த அறை சாத்துது. அதுல என்னன்னா, கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் வெறும் 2 கைப்பிடி சாப்பாடு, 1 குளவை தண்ணி, அதாவது 1 டம்ளர் தண்ணி தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு உணவா வருது. அவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க. இதுதான் பீஷ்மருக்கு தேவை. இவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த சுபாலன் ரொம்ப மனவர்த்தாகிறாரு. இது இப்படியே போனால் எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிற சுபாலன் ஒரு முடிவுக்கு வராரு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூப்பிட்டு அவர் பேசுறாரு. அது என்னன்னா, நம்ம எல்லாருமே இந்த 2 கைப்பிடி அரிசி, 1 டம்ளர் தண்ணியில் நம்ம உயிர் பழைக்க முடியாது. நம்மளிருந்து ஒருத்தன் தான் இதிலிருந்து உயிர் பெற்று போக முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள ஒருத்தனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவன் பீஷ்மரை பழி வாங்கணும். இந்த குரு வம்சத்தையே அழிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வம்சத்தையே அவர் அழிக்க பீஷ்மர் முடிவு எடுத்திருக்காரு. இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம தப்பிக்க முடியாது. அதனால நம்மளிருந்து ஒருத்தனை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சுபாலன் சொல்றாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா சகுனி. ஏன்னா வயசுலயும் அவர் தான் சின்னவர். அதே மாதிரி புத்திசாலித்தனத்தில் சகுனியை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அதனால சகுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சகுனிக்கு அந்த 2 கைப்பிடி அரிசியும் தண்ணியும் தராங்க. சகுனி அதை சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்கிறாரு. அவங்க சொந்தக்காரங்க, அவங்க குடும்பம் எல்லாமே அவர் கண்ணு முன்னாடியே ஒவ்வொருத்தராக இறந்து விழுகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே சகுனி சாப்பிட்றாரு. அவர் கண்ணில் ஒரு வெறி தெரியுது. பீஷ்மரை இதுக்காக பழி வாங்கி ஆகணும்னு சகுனிக்குள்ள எண்ணெய் ஓட்ட ஓடிட்டே இருக்குது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல கடைசியில் இருந்தது யாருன்னா சுபாலனும் சகுனி மட்டும்தான் இருந்தாங்க. சுபாலனுக்கு அவரோட மரணம் கிட்ட வந்துருச்சுன்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் மகனான சகுனியை அவர் கூப்பிட்றாரு. சகுனியும் அவங்க அப்பாவை பார்க்க போகும்போது அவர் கையில் இருந்த ஒரு கம்பு எடுத்து ஓங்கி சகுனியோட காலில் அடித்து அவர் காலை உடைக்கிறாரு. அதை வழியில் சகுனி துடிக்கிறாரு. அப்பா ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டப்போ
சுபாலன் சொன்னார், நீ இப்போ கால் உடஞ்சி ஒரு நடக்க முடியாதனாயிட்ட. நீ நொண்டி நொண்டி நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் கேலி செய்வாங்க. அந்த கேலி செய்யும் போதெல்லாம் நமக்கு நடந்த கொடுமை உனக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால தான் இதை நான் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் எங்கள் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றினது அர்த்தம் உனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சுபாலன் சொல்கிறாரு. சுபாலன் மரண தருவாயில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பீஷ்மர் சுபாலனை பார்க்க வராரு. அப்போது காந்தார தேசத்தான அரசனான சுபாலன் பீஷ்மர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்குறான். அது என்னென்னா, என் பையனை மட்டுமாச்சு நீங்கள் கூப்பிட்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இறந்துட்டோம், எங்கள் வம்சத்தில் அவன் ஒருத்தனாச்சு இருக்கணும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டதுனால பீஷ்மரும், நீ இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னோட பையனான சகுனியை நாங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரும் போகிறாரு. அவரோட மரண தருவாயத்தில் இருக்கும்போது சகுனியை கூப்பிட்டு சுபாலன் சொல்கிறாரு, அது என்னென்னா, நான் இறந்து போனதுக்கப்புறம் என் கைவிரலை வெட்டி அதில் நீ ஒரு தாயக்கட்டை செய்யி, அதில் என்னோட கோபம் பூரா அதில் இருக்கும். அது நீ என்ன நினச்சி என்ன போடுறியோ அந்த எண்ணில் தான் அது வந்து நிற்கும். அந்த தாயக்கட்டையே உன்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போகிறாரு. அவர் சொன்னபடியே அவர் கை விரலால் தாயக்கட்டை சகுனி செய்கிறாரு. இனிமேல் தான் சகுனியோட ஆட்டமே ஆரம்பம். பீஷ்மர் அழிக்கணும், அதாவது அவங்க குடும்பம் எப்படி ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சுட்டு இறந்து போனாங்களோ அதே மாதிரி பீஷ்மர் கண்ணு முன்னாடியே அவங்களோட வம்சமே அடிச்சுட்டு சாகணுன்றது தான் சகுனியோட எண்ணமாக இருந்துச்சு. அதை சாதிக்கிறதுக்கோசரமே சகுனி தேர்ந்தெடுத்த ஆள் தான் யாருன்னா துரியோதனை. அவங்க அண்ணன் தம்பி சேர்ந்துக்க கூடாதுன்றதுக்கோசரமே பாண்டவர்களை பற்றி துரியோதன்கிட்ட தீய எண்ணங்களால் விதைச்சான் சகுனி. அதை கேட்டு துரியோதனும் அதன்படியே போனான். துரியோதன் மூலமாக சகுனி சாதித்தான். அதோட விளைவாக வந்தது தான் மகாபாரத போர். அந்த போர் வந்து 18 நாள் நடந்துச்சு. அந்த 18 நாளும் சகுனி உயிரோட தான் இருந்தான். அந்த 17வது நாளே சகுனியோட எண்ணம் நிறைவேறிச்சு தான் சொல்லணும். அது என்னென்னா, கௌரவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அதில் மிச்சம் இருந்தது துரியோதனை மட்டும்தான். பாண்டவர் பக்கம் அவங்க 5 பேர் இருந்தாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா பாண்டவரோட சொந்த பந்தம் எல்லாருமே இறந்துட்டாங்க. இதை பார்த்து மரணப்படுக்கையில் இருந்த பீஷ்மர் மன வருத்தப்பட்டார். அவரை பார்க்க போன சகுனி மகிழ்ச்சியோடு அவரை பார்த்துட்டு இருந்தான். இது எல்லா விஷயமும் சகாதேவனுக்கு தெரிய வருது. ஏன்னா சகாதேவனால் காலத்தை கணிக்க முடியும். சகாதேவன் 18வது நாள் சகுனியை போருக்கு கூப்பிடுறான். அந்த 18வது நாள் சகாதேவன் கையால் சகுனி சாகிறான். ஆனால் அவன் சாகும்போது ஒரு பயத்தோடைய ஒரு குழப்பத்தோடைய சாகலை. அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் முடிச்சிட்டான்ற மன நிம்மதியோடு தான் சகுனி இறக்குறான். அந்த 18 நாள் போர் முடிஞ்சு வீர மரணம் அடைஞ்ச எல்லாருமே சொர்க்கலோகத்தை சேர்த்தணுன்ட்டு கிருஷ்ணர் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அந்த யாகத்தில் மரியாதை யாருக்கு செய்யணும்னு ஒரு பேச்சு வருது. அதில் தர்மர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு மூத்தோரான பீஷ்மருக்கு தான் இந்த மரியாதையை செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரியாதை வந்து பீஷ்மருக்கு இல்லை, இந்த மரியாதை வந்து சகுனிக்கு தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதை பார்த்து பாண்டவர்களெல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது ஏன் சகுனிக்கு ஏன் அந்த முன்னுரிமை அப்படின்னு கேட்டபோது கிருஷ்ணர், சகுனிக்கு நடந்த கொடுமை என்னன்னு எனக்கு பீஷ்மருக்கு மட்டும்தான் தெரியும், அதை எங்களோடைய முடிவிட்டோம். உங்களுக்கு எப்படி இந்த போர் நடத்துறதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் சகுனிக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு அந்த மரியாதையை சகுனிக்கு செலுத்துகிறாங்க சொர்க்காடைய. அதே மாதிரி சகுனிக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கோயிலே இருக்குது. எப்பயுமே ஜெயித்தவங்க பக்கம் கதையை கேட்டால் அவங்க உள்ள பக்கம் நியாயம்தான் தெரியும். கெட்டவங்க யாரும் பிறக்கும்போதே உருவாகிறதில்ல, நாம் தான் உருவாக்குறோம். மற்றும் வேறொரு வீடியோவில் வேறொரு கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.